அனைவருக்கும் வணக்கம். தீபாவளியும் திரைப்படங்களும் நிகழ்ச்சியின் 36வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 35 பகுதிகளில் பார்த்தோம்னா 1938 தொடங்கி 1981 வரைக்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள் என்னென்ன, அதில் வெற்றி பெற்ற படங்கள் என்ன, தோல்வி அடைஞ்ச படங்கள் என்ன, எதனால் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இது. 14/11/1982 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஊரும் உறவும். சிவாஜி கணேசன், கே.ஆர். விஜயா, ஸ்ரீபிரியா நடித்த இந்த படத்துக்கு கதை கிருஷ்ணா, இசை சங்கர் கணேஷ். படத்தின் தயாரிப்பாளர் ஏவிஎம் ராஜன், டைரக்டர் மேஜர் சுந்தரராஜன். இது கல்தூன் படத்திற்கு பிறகு மேஜர் சுந்தரராஜன் சிவாஜி கணேசனை வச்சு டைரக்ட் பண்ண 2வது திரைப்படம். இது ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக். 1982ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் அதிசய பிறவிகள். பிரபு, கார்த்திக், ராதா நடித்த இந்த படத்திற்கு தயாரிப்பு சி தண்டாயுதபாணி, டைரக்ஷன் தியாகராஜன், இசை சங்கர் கணேஷ், திரைக்கதை வசனம் தூயவன். வைஜெயந்தி மேலா அவங்க நடித்து வாழ்க்கையில் ஒரு பாடல் வரும், ஆசைக்குள்ளு மீசை உள்ள ஆம்பளையை பார்த்தேன்னு ஒரு பாடல். இந்த பாடல் சங்கர் கணேஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் இருக்கு. அதே மெட்டை திரும்ப எடுத்து இந்த படத்தில் பொண்ணு பார்க்க போறீங்களேன்னு ஒரு பாட்டை கொடுத்துருப்பாரு. இதை தவிர நான் சின்ன ராணி செவத்த மேனி, ஏ புள்ள ரோசப்பூன்னு சங்கர் கணேஷ்கே உரிய ஸ்டைலில் குத்து பாடல்களோட 100 நாட்கள் உடைய திரைப்படம் இது. 14/11/82 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் பரீட்சைக்கு நேரமாச்சு. சிவாஜி கணேசன், சுஜாதா, பூர்ணிமா ஜெயராமன், வைஜி மகேந்திரன் நடித்த இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் வியட்நாம் வீடு சுந்தரம், தயாரிப்பு முக்தா ராமசாமி, டைரக்ஷன் முக்தா ஸ்ரீனிவாசன், பாடல்கள் வாலி, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். இதே பேரில் நாடகமாக போடப்பட்டதை தான் பரீட்சைக்கு நேரமாச்சுன்னு திரும்ப படமாக எடுத்தாங்க. வைஜி மகேந்திரனுக்கு ஒரு அருமையான கேரக்டர் இந்த படத்தில். சிவாஜி கணேசனுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் கூட நடிக்கிறோம் அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் வைஜியம். ஒரு ஓசையின்றி மௌனமாக உறங்குகிறவர்கள் மனசுன்னு ஜெயச்சந்திரன் பாடிய ஒரு இனிமையான பாடல் இந்த படத்தில் தான். 1982ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கண்மணி பூங்கா. விசு, சரிதா, கிஷ்மு நடித்த இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், பாடல்கள் வாலி, கதை வசனம் டைரக்ஷன் விசு. இது விசு டைரக்ட் பண்ண 2வது படம். பட் இந்த படத்துக்கு பார்த்தா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ விசுவுக்கு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுறாரு. என்னடா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய பாணியை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி சப்ஜெக்ட் மட்டும் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த கண்மணி பூங்கா படத்திற்கு பிறகு அவர் தன்னுடைய பாதையவே மாற்றிட்டு ஃபுல்லாக ஃபேமிலி சப்ஜெக்ட் படமாக எடுத்தார். இந்த படம் ஒரு தோல்வி படம். 1982ஆம் ஆண்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தேவியின் திருவிளையாடல். ராஜேஷ், தியாகராஜன், நாகேஷ், ஸ்ரீதேவி, கே.ஆர். விஜயா நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் கவிஞர் வாலி, இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளத்தோடு உருவான பக்தி படம் இது. 1983 தீபாவளிக்கு 10 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த 10 படங்களில் ஒரே டைரக்டர் டைரக்ட் பண்ண 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. 2 படமுமே பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படம் தான். 2 படமும் 100 நாட்கள் ஓடிய வெற்றி திரைப்படம். அந்த டைரக்டர் யார், அந்த படங்கள் என்ன, மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியலனா ஜஸ்ட் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.